வாழியவே எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே. வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே. பானம் அளந்ததனைத்தும் அளந்திடும் பன்மொழி வாழியவே. சூழ்களி நீங்க தமிழ் மொழி ஓங்க துளங்குக வையகமே. தொல்லை வினை தரும் தொல்லை அதன்று உலக தமிழ்நாடே. எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே. மாணவ செல்வங்கள் பாரதியார் பாட்டு கொஞ்சம் கூடுதலாக பாடத்த ஆரம்பித்தாங்க. மகிழ்ச்சி. ஒரு 39 ஆண்டுகள் வாழ்ந்தவர். அதில் 11 ஆண்டுகள் புதுச்சேரியில் வாழ்ந்தவர். நிம்மதியில்லாமல் வாழ்ந்த ஒரு பெரிய கவிஞனுடைய பாடல்களை இங்கே எடுத்து குழந்தைகள் சொல்வது மிக சிறப்பாக இருக்கிறது. ஒரு பெண்களுக்காக அவர் அநேகம் வேலைகளை செய்தார். ஆணும் பெண்ணும் சமமென கொள்வதால் அறிவில் ஓங்கி வையகம் தலைக்கும் சொன்னார். அதற்கு மேலேயே பெண்களுடைய வளர்ச்சி வந்திருக்கிறது. கல்வியில்லாத பெண்கள் கடனிடம் அந்நிலத்தில் புல்கள் விளைந்திடலாம், நல்ல புதல்வர்கள் விளைவதில்லை. கல்வியுடைய பெண்கள் திருந்திய கடனி அதில் நல்லறிவுடைய புதல்கள் வருவதை நவிலவோன் பாவேந்தர் சொன்னார். இந்த பாவேந்தர் பாரதியாரெல்லாம் பாடுபட்ட பாடு வீண் போகலை. நானே கூட இன்றைக்கி மருத்துவரையா ஒரு பேர் அலைபேசியில் சொல்ல இறங்கிட்டேன். காலையிலேயே பாதி அமாவாசை முடிச்சு போயிருக்கீங்க. எனக்கு எல்லோரும் அமாவாசை போயிட்டாங்க. நேற்றுக்கு 18 பண்ணிட்டு இன்றைக்கி அமாவாசை பண்ணிட்டு இன்னொரு 4 நாளைக்கு ஏதாவது நோம்பு இருந்தாலும் நம்ம மக்கள் அவரும் செஞ்சுருவாங்க. பழகி போச்சுங்க. ஏன்னா செஞ்சு சாமியார் சாப்பிட்ற வேலை பாயாசத்துக்கு நம்மளும் முடிச்சுருக்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சி. கம்மன் கலத்துக்கு சென்ற வாரம் 2 வாரங்களும் அரங்கம் நிறைந்து இருக்குது. இப்பொழுதும் நிறைந்து கொண்டு இருக்குது. காவிரியில் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சு இந்த எல்லாத்தையும் அடிச்சுட்டு போன மாதிரி பேரிடர் ஒரு வார்த்தை இருக்குங்க. ஞானசம்பந்தருடைய தேவாரத்தில் 16 வயதில் வாழ்ந்து பெருமன நல்லூரில் இறைவனோடு 2 கலந்த நம்முடைய ஞானசம்பந்தர் பிள்ளை, ஆளுடைய பிள்ளை, அவர் சொல்லியிருக்கிறாரு இந்த சொல்ல பேரிடர். இப்போ அடிக்கடி இந்த பேரொழி காலம் அதுலேயே சொல்கிறோம். இப்போ பேரிடர், இடர்னா துன்பங்க, பெரும் துன்பத்தை அந்த காலத்தில் பேரிடர் பெருகி ஒரு பேரிடர் நிறைந்து அந்த பாட்டில் ஒரு பேரிடர் நல்கி ஒரு பிணியெல்லாம் வரினும் பேரிடர் பெருகி பிணியெல்லாம் நமக்கு தொற்று வந்து போயிடுச்சுங்க. 2 வருஷமாக வாய்ப்புடையோடு இருந்தோம். பேரிடர் பெருகி ஒரு பிணியெல்லாம் வரினும் சீருடை கடலே சிந்தை செய்வேன் ஏருடை மணிமுடி ராவணனை. ராவணன்னா இந்த 8வது பாட்டில் ஞானசம்பந்தர் பாட்டிலே பார்த்தீங்கன்னா 11வது பாட்டு திருக்கடை காப்பு. அவர் இதை படித்தோம்னா இந்த பயன் வரும்னு சொல்லுவார். 8வது பாட்டில் ஒன்று சொல்வார். இன்னொரு பாட்டில் சமணர்களை பற்றியும் பௌத்தர்களை பற்றி ஒரு பாட்டு. எல்லா பதிகங்களிலும் 10 பாடல்கள் உள்ளது ஒரு பதிகம். நம்முடைய திருக்குறளில் 10 நூற்பா கொண்ட பாடல்கள் ஒரு அதிகாரம். இந்த திருக்குறளை செய்யுள்களிலும் தொல்காப்பியத்தில் போய் பார்த்தீங்கன்னா எழுசீர் உடைத்த குறுவெண்பாட்டு, எழுசீர் உடைத்து குறுவெண்பாட்டுன்னு அந்த 7 சொற்களை வச்சுட்டு இதுக்கு ஒரு பாட்டுன்னு கண்டுபிடிச்சி தொல்காப்பியத்தில் செய்யுள்களை படித்து திருவள்ளுவர் முழுசாக தொல்காப்பியத்தை ஆராய்ச்சி பண்ணி எப்படி சுருக்கமாக சொல்லணும், பனையுரைகள் எழுதுறதாச்சு, எழுத்தாணி கொண்டு எழுதுறதாரு, அதற்காக பெருமுயற்சி எடுத்து அதை கண்டுபிடிச்சிருக்கிறார்கள். திருவள்ளுவர் ஒரு அமைப்பை கொண்டு வரதுக்கு அவ்வளோ முயற்சி செய்திருக்கிறார். அதில் நம்ம இன்றைக்கு சொல்லிக்கொண்டிருந்த அதிகாரம் வெகுளாமை. சரி, ஏற்கனவே நம்ம சொல்லிட்டு 5 பாட்டு சொல்லிட்டேன்னு ஏற்கனவே. செல்லிடத்து காப்பான் சினங்காப்பான், அல்லிடத்து காக்கினியன் காப்பாக்கார். அடுத்த திருக்குறள் செல்லா இடத்தும் சினம் தீது சில்லிடத்தும் அதனின் தீய பெறார். அடுத்தது மறத்தல் வெகுளியை யார் மாட்டும் தீய பிறத்தல் அதனால் வரும். அடுத்த திருக்குறள் நகையும் உவகையும் கொல்லும் சினத்தின் பகையும் உழவோ பிறா. இது மாதிரி 1330 நமக்கு தெரிஞ்ச ஒரு பாடல்கள் எடுத்து ஒரு 113 114 கேள்வி சேர்த்து ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் திருக்குறளில் சிந்தனை வினாக்களும் சில நுட்பங்களும் திருக்குறளில் சிந்தனை வினாக்களும் சில நுட்பங்களும் சொல்லி ஒரு புத்தகத்தை போட்டேன். அது மணிவாசகர் பதிப்பாக இலவசமாக போட்டார்கள். அது ஒரு அதில் அப்படியே அந்த யோசனை பார்த்து எங்கெங்கெல்லாம் கேள்வி வருதுன்னு பார்த்தேன். இங்கே ஒரு கேள்வி வந்திருக்கேன்.
மறத்தல் வெகுளியை யார் மாட்டும் இல்லை அதில் நகையும் உவகையும் கொண்டுவிடும். சினத்தின் பகையும், சினத்தை விட பகையானது ஏதாவது இருக்கிறதா? அடுத்தது நம்மை பாதுகாக்கணும்னா கோபம் வராமல் பாதுகாத்துக்கலாம். கோபம் வந்துருச்சுன்னா அப்புறம் எல்லாத்தையும் மொத்தமாக எல்லாத்தையும் வீண் பண்ணி போடும். அதனால் தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காபாக்க தன்னையே கொண்டு அடுத்த திருக்குறளில் 6வது திருக்குறள் நாம் இன்னைக்கு சொல்ல வேண்டிய திருக்குறள் 6வது குறள். சினம் என்னும் சேர்ந்தாரை சொல்லி இனம் என்னும் ஏம புனையை சுடும். சினம் என்று சொல்லக்கூடிய ஒரு நெருப்பு, சின்னம் அது கொல்லி என்பதற்கு நெருப்பு வச்சிருக்காங்க. அது அந்த காலத்தில் சொல்லிட்டு இருந்தாங்க. சினம் என்று சொல்லக்கூடிய ஒரு நெருப்பு அவன் சினம் கொண்டவனை, கோபம் கொண்டவனை மட்டுமல்லாமல் அவனுக்கு இனமாக இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் அழித்துவிடும், எல்லா பாதுகாப்பையும் அழித்துவிடும் சொல்றாங்க. இப்போ 2 பேரும் சண்டை போட்டுருக்கிறாங்க, ஏதோ ஒன்று தாக்கிட்டு இருக்கிறாங்க. நடுப்புல போய் யார் போடுறாங்களோ அவங்களுக்கு தான் 2 பேருத்தினுடைய ஐக்கியம் போகிறது. இவங்க அடிக்கிறத விட்டுப்பட்டு அவங்களை அடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ நம்ம அது அந்த சினம் என்று சொல்லக்கூடியது கோபம், சினம், வெகுளி, அதுக்கு நிறைய பேர் வச்சுருக்காங்க. தமிழில் நிறைய சொற்கள் இருக்குது. எல்லா சொல்லும் பொருள், எல்லா சொல்லும் பொருள் கூடித்தன்மைன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய சொற்கள் இருக்குது. நம்ம தமிழில் இருக்கக்கூடிய அந்த சொற்கள் களஞ்சியம் நம்ம நிறைய பயன்படுத்தணும். அதுக்கு அந்த பேரிடர்னு ஒரு சொல் சொன்னேன். அதெல்லாம் நம்ம எப்போ சொன்னது, இப்போ நம்ம அரசாங்கம் தெரிவிக்குது பேரிடர் மீட்பு குழுன்னு சொல்லியிருக்காங்க. பேரிடர் அதனால் புதிய சொற்களெல்லாம் நம்ம தமிழில் கொண்டு வந்து எழுதக்கூடியவர்கள், படிக்கக்கூடியவர்கள், கவிதை எழுதக்கூடியவர்கள் புதிய அந்த பழைய சொற்களெல்லாம் கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி பாவனா சொல்கிறாங்க. சினமென்னும் சேர்ந்தாரைக்குள்ளே இனமென்னும் ஏம பூனையும். இனமாக நாம் எல்லாரும் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஏதாவது ஒரு தேவையான ஒரு கோபம் வந்துவிட்டால் அதுக்குள்ளே எல்லாத்தையும் அடிக்கடி போட்டு எல்லாம் நம்மளுடைய இனம் என்று சொல்லக்கூடிய ஒரு உற்றார் உறவு அத்தனையும் பகை பண்ணி போடுவோம். கொஞ்ச நேரத்தில் இருக்கும். எந்த நேரத்தில் நமக்கு எப்போ கோபம் இருக்குன்னு சொல்ல முடியாது. மனுஷர்களில் பல வகைப்பட்ட குணங்கள் இருக்கிறாங்க. அது ராட்சச குணமும் இருக்குது. ரொம்ப எந்த நேரத்தில் அதுதான் பிரச்சனைக்குரிய நேரம் ராட்சச குணம். அதை பார்த்துக்கணும். இன்னும் தமோ குணம், சாத்வீக குணம்னு சொல்லி 3 இருக்கு. சாத்வீக குணத்தில் நம்ம அடித்தா கூட நாம் பேச மாட்டோம். ராட்சச குணம் தானே சும்மாவே போய் சண்டை நடந்துடும். அதனால் சினம் என்று சொல்லக்கூடியது ஒரு நெருப்பு என்று சொன்னவர் சினம் என்னும் சேர்ந்தாரை கொள்ளி. சேர்ந்தார் கொள்ளி இல்லை, சேர்ந்தாரை கொள்ளி 2ஆம் வேற்றுமை. சினம் என்னும் சேர்ந்தாரை கொள்ளி இனம் என்னும் ஏம புனைனா தெப்பம், பாதுகாப்பு அப்படிங்கிறது புனையை சுடும். அந்த சொற்களெல்லாம் வச்சுருக்காங்க. அந்த காலத்தில் புனை இருந்தது. அப்புறம் அம்பி வந்தது. ஆழ நீர்க்கங்கை அம்பி கடாவிய ஏழை வேடனுக்கு என் தம்பி நின் தம்பி சீதை கொழுந்தி என சொன்ன ஆழி நண்பனி உண்மை. அப்புறம் அம்பிங்கிற வார்த்தை இருக்குது, தோணிங்கிற வார்த்தை இருக்குது. அப்புறம் கப்பல், நமக்கு தெரிஞ்ச வார்த்தைகள் கப்பல், அதுதான் பயன்படுத்திருக்காரு. அதெல்லாம் கடல் பயணம் 9ஆம் வகுப்பு பாடநூல் எழுதுவதற்கு எனக்கு துணை செய்கிறது தமிழ்நாடு அரசு பாடநூல் குழுவில் சமச்சீர் கொள்கையில் கடல் பயணம் நம்ம எழுதிட்டு கடலுக்குள் ஒரு 6 நாட்டுக்கு போய் பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பு வந்தது. அப்படியெல்லாம் நம்மளுடைய தமிழ் விரிந்திருக்கிறது. சினமென்னும் சேர்ந்தாரை கொள்ளி இனம் என்று சொல்லக்கூடிய பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு தெப்பத்தை அழிப்பதை போல நம்மளுடைய சமுதாயத்தை சினத்தை பொருள் என்று கொண்டவன் கேடு சினத்தை சிறந்த பொருள். எதுக்கு எடுத்தாலும் கோபப்பட்டோம்னா நம்ம பெரிய பலசாலின்னு நினச்சிடுவாங்க. அது பலவீனம். ஒருத்தர் இருந்தார், பையனுக்கு திருமணம், பொண்ணுக்கு திருமணம் வச்சு முடிச்சாரு. பையனுக்கு திருமணம் நடந்தது மதுரையில். இங்கேருந்து எங்களெல்லாம் கூப்பிட்டாரு. நாங்கள் எல்லா நிகழ்ச்சிக்கும் கூட கலந்துட்டோம் பக்கத்து வீட்டுக்காரங்கனால. அங்கே போகும்போது 3 புதிய செருப்பு, ஒரு கட்ஸுன்னு சொல்லக்கூடிய அதுவுமே, அப்புறம் கேன்வாஸ் மாறவங்க 3ஐயும் வாங்கிட்டு நல்ல துணிமணியெல்லாம் எடுத்து கொண்டு போய் சேர்த்து ஒரு அறை போட்டிருந்தாங்க. உள்ளே நுழையிறாங்க, சாவி இல்லை என்பதற்காக இவ்வளவு அளவு கடந்த கோவப்பட்டு சத்தம் போட்டார். அங்கேயே முடிஞ்சு போச்சு. மகனுடைய திருமணம் பார்க்க முடியல. நாங்கள் மாலையில் உணவெல்லாம் முடிச்சுட்டு வரவேற்புக்கு தயாராகிட்டோம். எங்கடா காணான்னு பார்த்தா அவர் திருமணத்துக்குரியவர் வரல. அவர் டிஎஸ்பியில் பெரிய பதவியில் இருந்தவர். அவரை காணும். ஒரு காலையிலையும் காணும், மத்தியானம் காணும். 3 நேரமும் புலாவு உணவு தான் நாங்களும் சாப்பிடுவோம். ஆனால் அதை முடிச்சுட்டு வர்றவங்க எங்களுக்கு பின்னால் 1 மணி நேரம் வந்தார். நாங்கள் முடிச்சுட்டு ஊருக்கு வர எங்களுக்கு பின்னால் 1 மணி நேரம் பின்னால் வர்றாரு. உயிர் இல்லாத உடம்பாக. அப்போ சினம் எவ்வளவு கெடுதின்னு பார்த்தீங்களா? அதனால் அதை எவ்வளோ போறீங்க. சினத்தை சிறந்த பொருள் என்று எடுத்துக்கொண்டவன் கெடுவது உறுதி. கெடுதல் கேடுன்னு சொல்லி 3 சொல் இருக்குது. அது இலக்கணத்தில் போகிறது. ஐயா இருக்காங்க, இலக்கணம் நிறைய அவங்க பார்க்கலாம்.
சினத்தை பொருளென்று கொண்டவன் கேடு நிலத்து அறைந்தான். நிலத்து அறைந்தான் விளையாது. ஒருத்தர் கோவம் வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த கபடி நம்ம பொண்ணுக்கு சொன்னாங்க, கபடி விளையாட்டு. கபடி விளையாட்டில் விடல் உரம்ங்கிறது ஒரு உரம் இல்லை. அதில் கபடி விளையாட்டு ஒன்று, கொக்கோ என்று சொல்லக்கூடிய விளையாட்டில் எல்லாருமே அந்த விளையாட்டில் வெள்ளலூர் சொல்லிடுவாங்க. இந்த வெள்ளலூர் மாணவர்கள் கூட இன்றைக்கி வந்திருப்பாங்க. நேற்றுக்கு ஆரம்பம் நாங்கள் முயற்சி பண்ணுங்க, ஒரு 2 பேர் வந்தாங்க. 2 பேர் வந்தாங்களான்னு தெரியல. வெள்ளலூர் மாணவர்கள் எல்லாம் கூட கேள்வி ஆசிரியர்கள், எல்லாம் காவல்துறையில் இருக்கிறாங்க, எல்லாம் வழக்கறிஞராக இருக்காங்க. ஒரு 10 பேர் இருக்கிறாங்க எங்கிட்ட படிச்சவங்களா. வெள்ளலூர் பூராமே விளையாட்டில் கட்டிக்காரு. அதனால் அப்படி பண்ணும்போது அந்த பிடிக்கும்போது ஓடி போய் பார்த்துட்டு அந்த நிலத்தை அடிப்பாங்க. அடித்து பிடிச்சி நெருங்கி போயிடுவாங்க. அதான் நிலத்து அறைந்தான். இன்னொரு கோபம் வரும்போது ஒன்றும் பண்ண முடியல, பக்கத்தில் இருக்கிறவங்க அடிக்க முடியாது, பலசாலி திருப்பி 4 கொடுத்துருவாங்க பயந்துட்டு நிலத்தை அடிக்கிறாங்க. அதான் நிலத்தை அறைந்தவர்கள் கெடுவதைப் போல சினம் உள்ளவர்கள், சினத்தை ஒரு சிறந்த பொருள் என்று சொல்லக்கூடியவர்களும் கெடுதல் உறுதி. ஆகையால் ஒருபோதும் சினம் வேண்டாம், கோபம் வேண்டாம். சினத்தை பொருள் என்று கொண்டவன் கேடு நிலத்து அறைந்தான் கை விளையாது. அற்று ஓமம். அடுத்தது இணர் எரி தோய்வு. இங்க ஒரு ஓமை வச்சிருக்காரு. இணர் எரி தோய்வென்ன இன்னா செய்யும். தீயறியும் போது முதல் வைக்கும்போது சிறுசாக இருக்கு, அப்புறம் சுடலை விட்டு பெரிதாக இருக்கும்போது மிக பெருசாயிரு. அது அப்படியே சுவாலைகள் போயிட்டே இருக்கு. அது கவடாக பிரியற மாதிரி இருக்கு. பிரிஞ்சு போகும். இணர் அப்படின்னு கொத்துன்னு அர்த்தம். இணர் ஊழ்த்தும் நாரா மலரணையர் அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்கு. இணர் ஊழ்த்தும் கொத்தாக மலர்ந்திருந்தும் வாசனை இல்லாத மலர் அப்படிங்கிறதுக்கு இணர் ஊழ்த்தும் நாராமலரணை. நாரான வாசனை இல்லாத மலர், நாற்றம் என்பது நறுமணம். அதுபோல் இங்கே இணறி தோய்வென்ன இன்னா செய்யணும். பெரிய நெருப்பு சோட விட்டு கூட அளவு கிடந்த துன்பத்தை ஒருவன் இணறி தோய்வென்ன இன்னா செய்யணும். உணரின் அப்படி ஒருவன் அந்த நெருப்பு போல பெருநெருப்பு போல பெரும் துன்பங்களை நமக்கு ஒருவன் செய்தாலும் கூட நாம் அவரிடம் கோபப்படாமல் இருப்பது நல்லது. கோபப்பட்டோம்னா அவனுக்கு பலம் இருந்ததுன்னா நம்ம குடும்பமே முடிக்கும். அதனால் இணறி தோய்வென்ன இன்னா செய்யணும். உணரின் அவனிடத்துல நெருங்கி போய் கோபம் கொள்ளாமல் இருப்பது நன்று சிறந்தது. நன்று என்பது குறிக்கும். அடுத்தது உள்ளியது எல்லாம் உடன் எய்தும். நினைச்சது பூரா நடக்கும். எல்லாம் என்பது ஒரு பெரிய முற்றுச்சொல். நாம் என்ன நினைச்சாலும் நடக்கும். நம்ம கிட்ட கோபம் மட்டும் இல்லாமல் தான் போகுது. உள்ளியது அப்படின்னு நினைப்பது உள்ளம். அதனுடைய அடுத்த சொல் உள்ளுதல். உள்ளுதல் நெஞ்சு, நெஞ்சம், நெஞ்சு அம்புதிரி போட்டீங்கன்னா நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன், நினையாது ஒருபோதும் மறந்தறியேன் அப்படின்னு சொல்லி தேவாரத்தில் வருது. அப்போ உள்ளம் என்பதும் நெஞ்சம் என்பதும் நம்ம தமிழில் இருக்கக்கூடிய சொற்கள். உள்ளியது எல்லாம் உடனே அந்த சமயத்தில் நமக்கு கிடைச்சது. என்ன நினைச்சாலும் கோபம் இல்லாமல் குணமென்னும் குன்றேறி உடனே சொல்வார். குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி. நல்ல குணமெல்லாம் இருக்குது. குணமென்னும் குன்றேறி என்றார். அவருக்கு கோபம் வந்துன்னா, துறவிகளுக்கு கோபம் வந்துன்னா எல்லாத்தையும் முடிஞ்சு போகுது. குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும். கொஞ்ச நேரம் காத்தல் அரிது. இந்த திருக்குறள் முடியுது. உள்ளியது எல்லாம் உடனே உள்ளத்தால் நினைக்காம இருக்கணும். எதையை நினைக்காம இருக்கணும்? வெகுளியை ஒருபோதும் கோபத்தை நினைக்காமல் இருந்தால் உலகமும் அவனை வாழ்த்தும். நினைச்சதெல்லாம் அது நடக்கும். தயவு செய்து கோபத்தை விட்டுருங்க. கடைசி திருக்குறள் இறந்தார் அணையர். 2 சொல் போட்டிருக்காரு. இறத்தல் என்பது வரம்பு கடந்து போறது. வரம்பு கடந்து போறது, வரம்பு கடந்து கோவப்படுறது, எல்லை இல்லாமல் கோவப்படுறது. அதனால பெரிய கருங்கள். இறந்தார் அணையர். சினத்தை துறந்தார் போனே. கோபத்தை அளவு கடந்து சென்றவர்கள் இறந்தவர்களை போனவர்கள். இறந்தவர்களை போன ஒருத்தர் இறந்தே போனார். கண்ணில் பார்த்தாச்சு. இறந்தார் அணையர். சினத்தை துறந்தார் புனை. அப்ப சினத்தை சுத்தமாக விட்டவர்கள் துறவைக்கு நிகராவார்கள். துறவியோட சினத்தை காப்பது அரிது. ஆகையால் கடினப்பட்டு கோபத்தை ஒரு பொருளாக நாம் எடுத்துக்கொள்ளாமல் மகிழ்ச்சியை வரவேற்போம் என்று சொல்லி இனிய காலை வேளையிலே கம்மன் கலைக்களத்துக்கு நம்முடைய கலை கொடுத்து வந்திருக்கக்கூடிய அத்தனை நலிசை சார்ந்தவர்களையும் குழந்தைகளையும் பெற்றோர்களையும் இந்த பள்ளியில் பரிசு வாங்கக்கூடியவர்களையும் மனமாற வாழ்க்கை மனமாற சிந்தித்து அமைக்கிறேன். நன்றி, வணக்கம். வெல்க தமிழ்.